ஓம் பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. யஸ்த்வாத்மரதிரேவ ஸ்யாத் ஆத்மத்ருப்தஸ்ச மானவः ஆத்மன்யேவ ச சந்துஷ்டः தஸ்ய காரியம் ந வித்யதே நைவ தஸ்ய கிருதேனார்த்தः ந கிருதேனேஹ கஷ்சன ந சாஸ்ய சர்வபூதேஷு கஷ்சிதர்த்தவ்யபாஸ்ரயः. இந்த அத்தியாயத்தினுடைய தொடக்கத்தில் கர்மயோகமா ஞான யோகமா, நான் எதை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு அர்ஜுனன் கேள்வி கேட்டான். அதற்காக பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் முறைப்படி உபதேசம் பண்ண தொடங்கினார். இந்த உலகத்தில் நான் வேதத்து மூலமாக 2 விதமான சாதனைகளையும் 2 விதமான வாழ்க்கை முறைகளையும் உபதேசம் பண்ணியிருக்கேன். சாதனை முறைகளை தேர்ந்தெடுக்கிறதுல வாய்ப்பு கிடையாது, சாய்ஸ் கிடையாது, முறையாகத்தான் அதை பண்ணி ஆகணும். முதல்ல கர்மயோகத்தை கடைப்பிடிச்சு அப்புறம் ஞான யோகத்துக்கு போகணும். அதை இல்லறத்தில் இருந்தும் கடைப்பிடிக்கலாம், துறவரத்துக்கு சென்றும் கடைப்பிடிக்கலாம். அதை நம்ம பார்த்தோம். துறவரத்தில் ஞான யோகத்தை தான் கடைப்பிடிக்கிற வழக்கம், இல்லறத்தில் கர்மயோகத்தை கடைப்பிடிக்கிற வழக்கம். ஒருவேளை துறவரம் ஏற்க முடியலன்னாலும் இல்லறத்தில் இருந்து கொண்டே கர்மயோகத்தை செஞ்சு குறைச்சி அதுக்கப்புறம் ஞான யோகத்தையும் அனுஷ்டிக்கலாம்ங்கிற விஷயத்தை எல்லாம் முதல்ல பார்த்துருக்கோம். அங்கே 3வது ஸ்லோகத்தில் பகவான் ஞான யோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினாம்னு உபதேசம் பண்ணினார். அந்த கர்மயோகேன யோகினாம்ங்கிறதுக்கு விளக்கம்தான் 4வது ஸ்லோகத்தில் இருந்து 16வது ஸ்லோகம் வரைக்கும். அதை நம்ம இது வரைக்கும் படிச்சுட்டோம். நியத பாவனா, யஜ்ஞ பாவனா, யோக பாவனா, தர்ம பாவனான்னு 4 வகையான பாவனைகளை பகவான் கர்மயோகம் பண்ணுறவன் மனசில் வச்சுக்கணும் அப்படிங்கிறத சொன்னார். கர்மயோகம் கட்டாயம் பண்ணணுங்கிறதையும் காரணத்தையும் சொன்னார். கர்மம் பண்ணாமல் கர்மமற்ற நிலையை அடையவோ வெறும் சந்நியாசத்தினால மோட்சத்தை அடையவோ முடியாது. பிரகிருத்தியினுடைய சுபாவம் நம்மளை சும்மா விடாது, கர்மம் பண்ண தூண்டும். மனசில் ஆசையை வச்சுண்டு வெளியில் கர்மம் பண்ணாமல் இருந்தால் மனசு கெட்டு போகும். ஆகையினால இந்த பாவனைகளை கடைப்பிடிச்சு கர்மயோகத்தை பண்ணித்தான் ஆகணுங்கிறத உபதேசம் பண்ணினார். இப்போ ஞான யோகேன சாங்கியானாம்ங்கிறதுக்கு 2 ஸ்லோகத்தில் அர்த்தம் சொல்கிறார். கர்மயோகம் பண்ணினவனுக்கு ஞான யோக பிராப்தி கிடைக்கும். அதைத்தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார் பகவான். எஸ் துவாத்மரதிரேவ ஸ்யாத். எஸ் தூங்கிறது இங்கே ஒன்று இருக்குது, ஆனால்னு அர்த்தம். இதுவரைக்கும் கர்மயோகத்தை சொன்னேன். ஆனால் யஹா ஆத்மரதிரேவ ஸ்யாத், யாருக்கு ஆத்ம ஞானத்தை தெரிஞ்சுக்கிற விஷயத்தில் ஆத்மாவிலேயே சந்தோஷம் இருக்கோ, ஆத்ம திருப்தஷ்ட மானவஹா, இந்த யஹாங்கிறத மானவஹாவோட சேர்த்துக்கணும். யஹா மானவஹா ஆத்மரதிரேவ ஸ்யாத் ஆத்ம திருப்தஷ்ட பவதி. அதாவது ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுலேயே அவனுக்கு சந்தோஷம், ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுலேயே அவனுக்கு திருப்தி. ஆத்மன்னேவச்ச சந்துஷ்டா, அவனுக்கு வெளியில் எந்த பொருளையும் சார்ந்திருக்கணுங்கிற அவசியம் இல்லை. தன்னை பற்றின உண்மையை அறியணும், தனக்கும் இறைவனுக்கும் இருக்கிற உறவை பற்றின உண்மையை அறியணும், தனக்கும் உலகத்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை பற்றி அறியணும். இது துவைத்தமா அத்வைத்தமாங்கிற ஞானம். இந்த விஷயத்தில் அவனுக்கு ருச்சி ஏற்பட்டு விட்டால் அவன் கர்மம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறார் இந்த ஸ்லோகத்தில். ஆத்மன்யேவச்ச சந்துஷ்டா தஸ்ய காரியம் ந வித்யதே, அவன் செய்ய வேண்டியது ஒன்றும் கிடையாது. அதுக்கு அடுத்த ஸ்லோகம் சொல்லுகிறது, தஸ்ய கிருத்தேன அர்த்தா நாஸ்தி நைவ தஸ்ய கிருத்தேன அர்த்தா. அவன் கர்மம் பண்ணுறதுனால அவனுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னு கேட்டால் அவனுக்கு கர்மம் பண்ணுறதுனால என்ன பிரயோஜனம் கிடைக்கணுமோ அந்த மன தூய்மை கிடைத்து விட்டது. இனி அவன் ஞான யோகத்துக்குத்தான் தகுதியுடையவனாக இருக்கிறான். ஆகையினால அவனுக்கு கர்மம் பண்ணி பிரயோஜனம் ஒன்றும் கிடையாது. இதுக்கு முன்னால் கர்மம் பண்ணி ஆகணும்னு சொன்னார். ஏன்னா மனசு கெட்டு போகாமல் இருக்கணும், மனசு சுத்தமாகணும்னா கர்மம் பண்ணி ஆகணும். இப்போ என்ன சொல்கிறார், உனக்கு எப்போ ஆத்ம விஷயத்தில் ஆத்ம ஞானத்தில் ஞான யோகத்தில் ஒரு திருப்தி ஏற்பட்டு விடுகிறதோ, அதான் உன்னால் அதற்கு நிறைய டைம் கொடுக்க முடிகிறதோ, உனக்கு அதில் ஒரு திருப்தி ஏற்படுறதோ, அப்போ உனக்கு கர்மம் குறைச்சிக்கிறதுக்கு உனக்கு சாஸ்திரம் அனுமதிக்கிறதுன்னு அர்த்தம்.
நான் அகிருத்தேனேக கஷ்டன. அவன் கர்மத்தை விடுறதுனால அவனுக்கு ஒன்றும் தோஷம் வரப்போறதில்லை, பாபமெல்லாம் வராது. பக்குவம் இல்லாமல் கர்மத்தை விட்டால் பாவம் வரும்னு சொல்லியிருக்கு சாஸ்திரம். ஆனால் ஞான யோகத்துக்கு தகுதி அடைஞ்சத்துக்கு பிறகு ஒருத்தன் கர்மத்தை விட்டால் அது பாபமாகாது. அதனால தான் கர்மத்தை விடுற துறவர வாழ்க்கையை சாஸ்திரம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. நாகிருத்தேனேக கஷ்டன நச்சாஸ்ய சர்வபூதேஷு கஷ்டித் அர்த்த வியபாஸ்ரயா. அவன் இந்த உலகத்தில் யாரையும் சார்ந்திருக்க வேண்டியதில்லை. இந்த சமூகத்தை டிபெண்ட் பண்ணி அவன் வாழ்க்கை இல்லை. சமூகம் அவனுக்கு உதவி செய்யறதுனால சமூகத்துக்கு நன்மை ஏற்படுகிறது. ஆனால் அவன் எப்போவுமே தத்துவங்களை சிந்தனை பண்ணி கொண்டு கடவுளை தியானம் செய்து கொண்டு அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு வாழ்க்கைக்காக தன்னுடைய நேரத்தை கொடுக்கறதுனால அவன் இந்த உலகியல் செயல்களை, சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்வதர்மங்களை அவன் முறையாக விட்டு விடலாம் என்பதுதான் இந்த 2 ஸ்லோகத்தினுடைய பொருள். ஏன்னா அவன் யாரையும் சார்ந்திருக்காதனால, சமூகத்துக்கு அவன் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டதுனால அவனுக்கு செயல் புரிய வேண்டிய அவசியமில்லை. எனவே ஞான யோகேன சாங்கியானாம்னு 3வது ஸ்லோகத்தில் சொன்னதுக்கு இந்த 2 ஸ்லோகத்தோட விளக்கத்தை முடிச்சு விடுறார் கிருஷ்ணர். ஆக இந்த 2 ஸ்லோகங்களும் கர்மயோகம் செய்தவனுக்கு ஞான யோகத்துக்கு தகுதி கிடைக்கிறது. கர்மம் செய்யாமல் இருந்தால் ஞான யோகத்திற்கு தகுதி அடைந்த பிறகு கர்மத்தை விடுவதால் குற்றம் ஒன்றும் இல்லை. எனவே அர்ஜுனா, மனசுக்கு பக்குவம் வர்ற வரைக்கும் நீ கர்மயோகம் பண்ணித்தான் ஆகணும். அதைத்தான் நான் சொன்னேன் உனக்கு 2வது அத்தியாயத்தில். முதல்ல ஞானத்தை பற்றி சொல்லி அதுக்கு பக்குவத்துக்காக தான் கர்மத்தை சொன்னேன், ஞானியோட லட்சணத்தையும் சொன்னேன். நீ அதை சரியாக புரிஞ்சுக்கணும். ஆகவே கர்மயோகத்தை தான் நீ இப்போ செஞ்சாகணும் அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்தில் திரும்பவும் சொல்ல போகிறார் பகவான். இந்த அளவில் இந்த 2 ஸ்லோகத்தோட அர்த்தத்தை பூர்த்தி பண்ணுறேன். தொடர்ந்து அடுத்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை நாளைக்கு பார்ப்போம். யஸ்த்வாத்மரதிரேவ ஸ்யாத் ஆத்ம திருப்தஷ்ச மானவஹ ஆத்மன்யேவ ச சந்துஷ்டஹ தஸ்ய காரியம் ந வித்யதே நைவ தஸ்ய கிருதேனார்த்தஹ ந கிருதேனேஹ கஷ்சன ந சாஸ்ய சர்வபூதேஷு கஷ்சிதர்த்த வியபாஸ்ரயஹ. எல்லோருக்கும் பரிபூர்ணமான வாழ்த்துக்கள். ஹரி ஓம். ஓம்